வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வாஸ்து சம்மந்தமாக நம்மகிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. சார், நீங்கள் சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு மாற சொல்கிறீங்க. சொந்த வீட்டிலேருந்தே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. சரி, நாங்கள் வாடகை வீட்டுக்கு போகிறோம். வாடகை வீட்டுக்கு போகும்போதும் அது வாஸ்து பிரகாரம் நாங்கள் பார்த்து தான் போகணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பொதுவாக நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் சரி, நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம பேரில் ஒரு இடம் இருந்தாலும் சரி, அது இல்லாமல் நம்ம ஒரு பக்கம் வேலைக்கு போகிறோம், அந்த இடமும் சரி, கோவில்கள் போகிறோம், கோவில்களும் சரி, அரசு கட்டடங்கள், நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாஸ்து அப்படிங்கிறது அந்த இடத்துல 100% பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது 100% ஒரு உண்மை. பொதுவாக நம்ம இருக்கிற வீட்டுக்கும் சரி, எல்லா விஷயத்துக்குமே வாஸ்து அப்படிங்கிறது 100% வேலை செய்கிறத நாங்கள் கண்ணால் பார்க்குறோம். இப்போ வாடகை வீட்டுக்கு போகும்போது 100% வாஸ்துப்படி தான் போகணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் என்ன விஷயம் அங்கே ஆகுது அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது வாடகை வீட்டுக்கு போகும்போது 100% ஒத்து வரதில்லை. அவங்க ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள்னால நம்மளுக்கு அது வாஸ்துக்குள்ளே வராது. அதாவது இவங்க போய் சூஸ் பண்ணக்கூடிய வீடு, நம்ம மாறுன்னு சொல்கிறோம் பாருங்கள், அவங்க போய் சூஸ் பண்ணக்கூடிய வீடு அந்த மாதிரி தான் அமையும். அப்போது இந்த சொந்த வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம எதுக்காக மாற சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். உதாரணத்துக்கு அந்த வீட்டில் 3 பேர் இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி, ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னா, அந்த பையனுடைய கேரக்டர் பாதிச்சிருக்கு, அந்த பையனுடைய லைஃப் ஸ்டைல் பாதிச்சிருக்கு, அந்த பையனுடைய பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி அந்த பையனை சார்ந்தே அங்கே பிரச்சனைகள் வருது. வீட்டில் ஆண்கள் டெவலப் இல்லை அப்படின்னா அது 100% வடகிழக்கு அப்படிங்கிற ஏரியாவை கோட் பண்ணி அந்த வடகிழக்கு சம்மந்தப்பட்ட பகுதிகள் 100% அவங்களுக்கு பேடாக தான் வேலை செய்யும். எப்படி பேடாக வேலை செய்யும் அப்படின்னா, வடகிழக்கில் படிக்கட்டு வச்சுருப்பாங்க, அல்லது வடகிழக்கில் பில்டிங்கு காம்பவுண்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாஸ்துக்குள்ளே சில பல டெக்னிக் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம பொதுவாக எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, வடகிழக்கில் நாங்கள் தனி தொட்டி கரெக்டாக தானே போட்டிருக்கோம், அப்புறம் அங்கே வேலை செய்யுது அப்படின்னா, அங்கே நேரில் போய் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற இன்னும் நுட்பமான விஷயங்களை பயன்படுத்தி பார்க்கும்போது தான் மக்களுக்கு புரியுது. வாஸ்து அப்படிங்கிறது வெறும் சாதாரணமாக 4 மூலையை மட்டும் வச்சு பார்க்குறது இல்லை, அதையும் தாண்டி இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது இந்த வீட்டிலேருந்து காலி பண்ணுறவங்க மெயினாக வடகிழக்கு பாதித்து தான் காலி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இங்கிருந்து அவங்க இன்னொரு வீட்டுக்கு மாறுற இடங்களில் 100% வடகிழக்கு அப்படிங்கிற ஏரியாவை கை வைக்கக்கூடாது. 100% அது நல்லா இருக்கணும். அது நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே தான் அந்த வீட்டில் அவங்க போய் குடியிருக்கணும். 4 திசையுமே பார்த்து வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டு பார்க்கணும். பட் இருந்தாலுமே எதுக்காக மாறுறோமோ அது அந்த விஷயம் அங்கே தப்பாக மட்டும் 100% அமைஞ்சிடக்கூடாது. அப்படி தப்பாக அமைஞ்சதுன்னா அது மிகப்பெரிய இன்னும் நிறைய பாதிப்பு அங்கே கொடுக்கும். அப்போ அதுங்காட்டி நம்ம எதுக்காக வீடு மாறுறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். உதாரணத்துக்கு அவங்க திருமணத்துக்காக மாறுறாங்களா, அல்லது எக்கனாமிக்கலுக்காக மாறுறாங்களா, அல்லது ஃபேமிலிக்குள்ளே சில பல பிரச்சனைகள்னால மாறுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அது எந்த திசை எஃபெக்ட் பண்ணுதோ